சாணியில் வந்துச்சா மேலே ஏப்பா மேலே இருந்து எத்தியடா இங்கே பாடுறா ஏதோ வவால் மேன் மாதிரி இருக்கு. ஹலோ மக்கள்ஸ், வெல்கம் டு காஷ் டாக்ஸ். ஹவ் ஆர் யூ கைஸ்? இன்னைக்கு வந்து நம்ம எங்கே போகிறோன்னா எங்களுக்கே தெரியல, நம்ம அங்கே போய் பார்த்துக்கலாம். ரொம்ப நேரம் யோசிச்சதுக்கு அப்புறமேட்டு நாங்கள் வருண் சாஃப்ட் போகலாம் பிளான் பண்ணிட்டோம். நம்ம கூட இருக்கிறது வழக்கம் போல் ஜலாலாபாத்லேருந்து ஸ்ரீனி ப்ரோ, நம்ம கேமராமேன் ஷைனிங் ஸ்டார், பின்னாடி இருக்குது இஸ் அ வவால் திலேஷ். சரி, இப்போ வந்து வருண் சாஃப்ட் போகிறதுக்கு வந்து 265, 266 இந்த ரெண்டு மஷூத்காவும் வந்து பார்த்தீங்கன்னா பக்கும்பைவா மனாஸில் வந்து அங்கே ஒரு பஸ் ஸ்டாப் இருக்கும், அங்கே தான் நிற்கும். 295 வந்து இங்கே இது இருக்குல்ல பிபி பிஸ்கேக் பார்க்கு அந்த இடத்துல இருக்கும். ஸோ நீங்கள் அங்கே போனீங்கன்னாவே கண்டிப்பாக உங்களுக்கு மஷூத்காஸ் எல்லாம் கிடைக்கும். அதனால் நீங்கள் வந்து வருண் சாஃப்ட் போயிடலாம். சரி, ஓகே, நம்ம வந்து மஸ்கா ஏறப்பலாம். பை. இது பார்த்தீங்கன்னா இதுவும் ஒரு சப்வே தான். எதுக்காக இப்படி போடுறாங்கன்னு நம்மளுக்கே தெரியாது. காடு மாதிரி இருக்குது, காடு மாதிரியே இருக்குது. ஏதோ கட்டைக்குள்ளே வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. இந்த ரோடு வந்து எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா மஸ்கோஸ்காலேருந்து பக்கும்பை போகிற வழியில் இருக்குது. மனாஸ் ரோட்டில் நம்ம போகணும். அந்த ரோட்டில் போகும்போது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சப்வே போட்டிருப்பாங்க. எங்கள் ஃப்ரெண்ட் போய் காமிக்கிறேன். ஏதோ ஒரு கட்டைக்குள்ளே வந்து போயிட்டு இருக்க மாதிரி இருக்குது. எதுக்காக இப்படி வச்சிருக்காங்கன்னு தெரியல. இங்கெல்லாம் பார்த்தா பெரிய பெரிய பில்டிங்லாம் இருக்குது. இதான் நோட்டல், ஒரு வேளை அவனுங்க போட்டிருக்கலாம். சன்ரைஸ் பார்த்தீங்களா? டொயிங் டொயிங். சோமக்கல்ஸ் நான் சொன்ன பஸ் ஸ்டாப் வந்துச்சு. ஸோ இங்கே இருக்குல்ல, இதான் அந்த பஸ் ஸ்டாப்பு. சோமக்கல்ஸ் நம்ம டெஸ்டினேஷன் வந்துட்டோம். நான் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்து குதிரையெல்லாம் வருது. அவன் எதுக்கு வருதுன்னு தெரியல. அவன் இங்கே நிறுத்துறான். நம்ம குதிரை ரைடு போகிறோம் நினைக்கிறேன். நாங்கள் லாஸ்ட் டைம் இடத்துக்கு வந்தோம், அப்போலாம் யாருமே இல்லை. இன்றைக்கி ஏன்னு தெரியல, இவ்வளோ கூட்டமாக இருக்குது. இன்றைக்கி ஒரு ஏதாவது வெக்கேஷனா என்னன்னு தெரியல. சரிங்களா, அந்த இடம் இருக்குல்ல, அங்கே பாருங்கள், அங்கே தான் ஃபுல்லாக காராக இருக்குது. எதுக்கு அங்கே நிற்குதுன்னு எனக்கு ஒன்றும் புரியல. தெரியல, யாரோ மண்டே போட்டுப்பாங்க நினைக்கிறேன். இவ்வளோ கூட்டமாக இருக்குது. அங்கே முன்னாடி இருக்குது ஃபுல்லாகவே வந்து சமாதி. மேலே பாருங்கள், குதிரைலாம் மேய்ஞ்சிட்ருக்கு. நம்ம அங்கே அந்த இடத்துக்கு போய் பார்ப்போம். இந்த இடம் இவ்வளோ பெரிய இடம் எங்களுக்கு தெரியாது. நாங்கள் லாஸ்ட் டைம் வந்தப்போ வெறும் மழை தான் பெஞ்சிட்டு இருந்துச்சு. நாங்கள் லாஸ்ட் டைம் வந்தப்போ தான் ஃபஸ்ட்டு ஸ்னோ. ஸோ இப்போ வரும்போது ஃபுல்லாக ஸ்னோவாக இருக்குது. இதில் ஏதோ போர்டெலாம் வேறு போட்டிருக்காங்க பாருங்களேன். இது மவுண்டிங் கிளைம்பிங்லாம் இருக்குது போல். எங்களுக்கு இப்போ தான் தெரியுது. நிறையா இது கொஞ்சம் ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட் தான் போல். நாங்கள் லாஸ்ட் டைம் வரும்போது நார்மல் பிக்னிக் பிளேஸ் மாதிரி இருந்துச்சு. இப்போ பார்த்தா டூரிஸ்ட் பிளேஸாக மாற்றிடுறாங்க. பார்த்தீங்களா எவ்வளோ பெரிய டெவலப்மெண்ட். சரி, நம்ம குதிரைகிட்ட போய் வீடியோ கண்டினியூ பண்ணலாம். ஆல்ரெடி போயிருக்காங்க. அதுதான் சொல்கிறாங்க. நாங்கள் அன்றைக்கி இன்றைக்கே ஒரு ஒட்டியாக போனோம். ஃபுல்லாக ஸ்னோவெல்லாம் கவர் ஆனதுனால ஏரியா தெரியல போல். அவ்வால் படுத்து உருள்றியா? பச்சிமூரா அங்கே போனால் குதிரைட்டு போனால் குதிரை துரத்த போது பாரு. இது வந்து பெருசாக ஒரு ஸ்பாட்லாம் இல்லை, சும்மா சீனிக்காக இருக்கும். நீங்கள் ஏதாவது ஸ்நாக்ஸு இல்லைனா சாப்பாடு எதாவது கொண்டு வந்தீங்கன்னா இந்த மாதிரி இடத்துல வந்து உட்காந்து அப்படியே சாப்பிட்டு அடுத்து திருப்பி வண்டி ஓட வேண்டியதான். Fire spreading all around my room. My world's so bright, it's hard to breathe, but that's alright. அந்த இடம் இருக்குல்ல, அங்கே ஒரு சின்ன ஆறு மாதிரி போகும். அந்த இடத்துல நாங்கள் லாஸ்ட் டைம் போகும்போது யாருமே இல்லை. இப்போ அதுக்கு தான் இவ்வளோ மாதிரி ட்ரிப்பாக வந்திருக்காங்க. இன்றைக்கி சண்டே வேறையா, ஸோ அதனால் பாருங்கள் எவ்வளோ வண்டி இருக்குது. It's hard to breathe, but that's alright. சாப்பிட்றதுக்கு இடம் தேடிட்டு இருந்தோம். கிடச்சா பார்த்தீங்கன்னா அந்த இடம் கிடச்சிருக்கு. நம்ம அங்கே உள்ளே போய் வரலாம். ஆல்ரெடி நான் வந்தப்போ அங்கே ஃபோட்டோஸ்லாம் எடுத்தேன். உள்ளே பார்த்தீங்கன்னா பெட்டெல்லாம் இருக்கும். இந்த குதிரைக்காரங்க இருக்காங்களே அவங்களுக்காக நினைக்கிறேன். நிஜமா ப்ரோ, அது குதிரைக்காரங்களோட தான். நாங்கள் லாஸ்ட் டைம் வந்தப்போ பெட்டெல்லாம் இருந்துச்சு. இல்லை, யாருமே நம்ப மாட்டேன்னு சொன்னாங்க. இங்கே பாருங்கள், ஏமே உள்ளே பாருங்கள், சின்ன பெட்டெல்லாம் இருக்குது பாருங்கள். பெட்டெல்லாம் இருக்கா? நான் சொன்னேன், எங்கள் யாருமே நம்ப மாட்டேன்னாங்க. ஸோ நம்மளுக்கு ஸ்நாக்ஸ் சாப்பிட்றதுக்கு இது எனக்கு கரெக்டான இடம். ஆனால் குதிரைக்காரன் வந்தால் நம்ம தப்பிச்சு ஓடி தான் ஆகணும், வழி இல்லை. அவங்க 2 பேரும் பாருங்களேன், பொறுமையாக நடந்து வந்துருக்காங்க. டேய் வாங்கடா சீக்கிரம். ஓகே மக்கள், ஹாய்.
நம்ம லேஸ் சாப்பிட போகிறோம். ஸ்நாக்ஸாக வந்துருக்கோம். குதிரைக்காரன் வரத்துக்குள்ள சாப்பிட்டு கிளம்புவோம். சரி வீடியோ கட் பண்ண உங்களுக்கு வீடியோ என்னன்னா டேஸ்ட் என்ன வீடியோ கட் பண்ணு. நீ வீடியோ எடுத்துட்டு நான் வந்து லேஸ் சால்ட்டு சில்லி மயனஸ் இது மூணையும் போட்டு செஞ்சா லேஸ் எப்படி இருக்கு நம்ம ரிவ்யூ பண்ண போகிறோம். லேஸை கூட விட்டு வைக்க மாட்டியாடா? மைல்டா சால்ட்டியா இருக்கு. லேஸ் நல்லா தான்டா இருக்கும். நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஹேய் அடுத்து ரிவ்யூ பண்ண குறான். டேய் குறான் எடுத்து இல்ல பாத்தீங்கன்னா டொமேட்டோ ஃப்ளேவர், டொமேட்டோ சில்லி, அதாவது குடமிளகா தான் நினைக்கிறேன். ஏதோ கேப்சிகம் ஃப்ளேவர் இது எப்படி நம்ம பார்ப்போம். அதே மாதிரி நம்ம தொச்சு குடிச்சிக்கலாம். ஏன்னா பல்சா லேஸ் கொடுத்தோம் அந்த லேஸோட டேஸ்ட் வரும். இந்த ஏதாச்சும் பெப்சி குடிக்கிற மாதிரி குடி, வாய் கொப்பளிக்காது. சரி பீஸா இருப்போம். இது எப்படின்னு பார்ப்போம். டேஸ்ட் தெரியல. இந்த டேஸ்ட் தெரியலன்னா நீ செத்துடா. இது வந்து கொஞ்சம் காரமா இருக்கு. சால்ட் இல்ல, அது சால்ட் இருந்துச்சு, இது சால்ட் இல்ல. அது டொமேட்டோ ஃப்ளேவரா, இது சால்ட் ஃப்ளேவரா? இது டொமேட்டோ இல்ல, இது சில்லி ஃப்ளேவர், கேப்சிகம் சில்லி. சரி ஏதோ ஒண்ணு. I live inside my own world of make-believe. Kids screaming in the cradles, profanities. I see the world through ice covered in bleach. Cross out the lines who read my curves and watch me weep. I love everything. ரொம்ப சின்ன சார். நம்ம ஊர்ல வாட்டர் ஃபால்ஸ் போவாங்களா, அது மாதிரி பாத்தீங்கன்னா இங்கே வாட்டர் ஃபால்ஸ் இருக்கு போல. என்னன்னு தெரியல. இரு யாரோ நம்மளுக்காக இக்லூ பொம்மைலாம் செய்கிறாங்க. ஸோ ஆக்சுவலாக நம்ம வந்து இதை நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. இந்த இடத்துல இங்கே குளிக்கலாம்னு சொல்லிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா சுற்றி குளிச்சிட்டு இருக்காங்க. நம்ம ஊரில் அந்த வாட்டர் ஃபால்ஸ் பக்கத்துலலாம் வச்சிருப்பாங்களே, அது மாதிரியே இந்த இடத்துல இடம் இருக்குது. இது எதிர்பார்க்காதது. நாங்கள் ஆல்ரெடி இந்த இடத்துக்கு வந்திருக்கோம், இந்த மாதிரிலாம் நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. அந்த சைடுனா 1 இன்ச்சு காலை வைக்கலாமே நீங்க. வழுக்கும் பயங்கரமா. சரி நான் போறேன். ஓ தலைவர் திமிங்கலம் தானுங்க. ஸ்ட்ராங்கா தானே இருக்கு, போங்கண்ணா. அவன் கையில அப்படியே தொட்டு விடுங்க. குளிக்கிறானுங்க. எதிர்பார்க்கவே இல்லை. சூடா இருக்கு, அதை குளிக்கிறேன் பார்த்தா குண்டு பசங்க எப்படி குளிக்கிறான்னு தெரியல. ஸோ மக்கள்ஸ் நான் வந்து இது எதிர்பார்க்கவே இல்லை, இந்த இதெல்லாம் அப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. எல்லாருமே துண்டு கட்டி குளிக்கிறாங்கன்னு நினைச்சா தண்ணி சூடாக போய் பார்த்தா தண்ணி சரியான தண்ணி ரொம்ப சில்லுன்னு இருக்கு. ஸோ நம்ம அதை காலெலாம் வைக்கக்கூடாது, கை வச்சதுக்கு ரொம்ப முடியல. வாங்க மேலே போயிட்டு வீட்டுக்கு போகலாம். அங்கெல்லாம் போகலாம்டா. இங்கே அங்கே ஃபோட்டோ போஸ்ட்லாம் கொடுக்குதுங்க, 2 கிணறு சேர்ந்து. இப்போ நம்ம சாகசம் பண்ண போகிறோம், அதனால கடை தண்ணியில் விழுந்தா கூட பரவாயில்ல. தண்ணியில் விழுந்தாலும் பரவாயில்லையா? போ. 3, 2, 1.
எதுக்கு இந்த இடத்துல கூட்டம் தெரியல. அங்கே வந்து சூடாக தண்ணி வருதுன்னு நினைக்கிறேன். எல்லாருமே உள்ளே இறங்கி இறங்கி திமிங்கல மாதிரி எஞ்சி வெளியே வராங்க. எதுக்குன்னு தெரில. உங்களுக்கு தெரியுது, எனக்கு ஜூம் பண்ணி காமிக்கிறேன். எல்லாருமே பாடி வேற லெவலில் இருக்கணும். பார்த்தீங்கன்னா மக்கள்ஸ் இப்போ அந்த இடத்துக்காக தான் எவ்வளோ கூட்டம் வந்திருக்கு. எங்களுக்கு இது தெரியாது, இப்போ தான் நாங்கள் பார்க்குறோம். யதார்த்தமாக வந்தோம், பார்த்தா இந்த இடத்துல எப்படிலாம் இருக்குன்னு எங்களுக்கு இப்போ தான் தெரிஞ்சுது. நாங்கள் தனியாக போய் தண்ணியை தொட்டு பார்த்தா அங்கே சமைச்சிலுன்னு இருக்குது. ஆனால் அந்த இடத்துலேருந்து சூடாக தண்ணி வருது போல். அதனால தான் அவங்க வந்து எல்லோரும் உள்ளே இறங்கி இறங்கி வெளியே எடுத்துகிட்ருக்காங்க. நாங்கள் அன்றைக்கி வரும்போது இந்த பச்சை கலர் டப்பாலாம் தான் புதுசாக கொண்டு வந்து வச்சிருக்கானுங்க. ஸோ மக்கள்ஸ், நான் ஃபஸ்ட்டு கொடுத்த ஒரு இன்ஃபர்மேஷன் சின்ன ஒரு தப்பு இருக்குது. 295 வந்து பிஸ்கெட் பார்க் போகும்னு சொன்னேன். ஆனால் பிஸ்கெட் பார்க் இல்லை, அதுவுமே அந்த இடத்துக்கு தான் வருது. நாங்கள் இப்போ வரும்போது 295 தான் வந்தோம். ஸோ நான் ஏன் இவ்வளோ கூட்டமாக இருக்குன்னு நான் காமிச்சேன் பார்த்தீங்களா. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. எதுக்கு காஸ்டாக்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனே அமைக்கிடுங்க. டிங். டாடா, பாய் பாய். பாய். பாய்.